காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானை உன்ன தேடுது. ராசாத்தி உன்ன ராசா நெஞ்சு ராசாத்தி போலாடுது. அக்கா அவ்வளோதாக்கா. வெரி குட்மா, சூப்பர். நல்லா பாடுனீங்க, சூப்பரா பாடுனீங்க. இந்த மாதிரி டேலண்ட் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், சரியா? அப்படியே விட்டுறாதீங்க, கண்டினியூ பண்ணுங்க. நல்ல பெரிய ஃபியூச்சர் எல்லாருக்கும் இருக்கு. ம் எல்லாருக்குள்ளயும் கண்டிப்பா ஏதாவது ஒரு திறமை இருக்கும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு இன்னும் அதை வந்து ஸ்ட்ராங் பண்றதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும், வளர்த்துக்கங்க. ஓகேவா? ஓகே மேம். டிராயிங் பண்ணுவீங்க, ஸ்பீச் சொல்லுவீங்க, ஸ்டோரி பண்ணுவீங்க, பாட்டு பாடுவீங்க. எது உங்கள்கிட்ட இருக்கோ திறமையை வெளிப்படுத்துங்க. சொல்லுங்கப்பா. ம் ஓகே. சொல்லுங்கப்பா. கானா சாங்லாம் பாடலாமா? பாடலாம்ப்பா. சரிங்கக்கா. பாடுங்கப்பா. பாருங்கக்கா. ரோட்டோடு பையில இருக்குதுடா 2. நீங்களே சிரிக்க கூடாது. நீங்களே சிரிச்சா மத்தவங்களும் பார்த்து சிரிப்பாங்க. நீங்க சிரிக்காம பாடுங்க. யார் என்ன சொன்னா என்ன, நீங்க மட்டும் பாடுங்க. சரி பாருங்க. பாடுங்கப்பா. ரத்த கொதிப்பு என் மாமனாருக்கு ரத்த கொதிப்பு ஒச்சக்கால முண்டை கள்ளப்பருப்பு ஃபீவர் வந்தா குட்டி சிறப்பு மயக்க பூடி மங்கன சேர்ப்பாலடி மூக்க பூடி மூளையில இருக்கிறடி. அவ்வளவுதாங்க அக்கா. நான் ஒரு பாட்டு பாடுறேன். நல்லா இருக்கு. இன்னும் நல்ல பாட்டா கத்துக்கங்க, சரியா? அக்கா நான் ஒரு பாட்டு பாடுறேன். பாடுங்கப்பா, பாடுங்கப்பா. சொல்லுங்கப்பா. பாடுங்கப்பா. ஒருத்தவங்களா பாடுங்க. பாடுங்கப்பா. அக்கா நான் பாடுறேன். சரி, நீங்க பாடுங்க. அதுக்குள்ள தம்பி யோசிச்சு வைக்கிட்டோம். நீங்க பாடுங்க. ஏ மஞ்ச பல்லுன்னு நீ சூப்பர் சல்லுன்னு ஏ வாடி கூலிங் வாட்டர் மில்லான்னு ஏ பியூட்டி பஃபுன்னு ஏ வாடி குலுக்குலன்னு ஏ உன்னால என் லைஃப் சகுன்னு நைட்டானா கனவுல வாரதிய பிரைட்டானா யோசிக்கிற உன்னை பத்தி மண்டையில படி பொண்ணு ஏறலடி அழகுல உன்னை மிஞ்ச ஆள் இல்லடி மினிக்கி இதாய நெஞ்ச கொளுத்தி சிரிக்கி வடிய முட்டை கலக்கி. அவள்தான்க்கா. வெரி குட்மா, சூப்பர். அதே மாதிரி அந்த டோன்லயே கரெக்டா சூப்பரா வருது. வெரி குட். நல்லா பிராக்டிஸ் பண்ணி இன்னும் பெரிய ஆளா வாங்க. தேங்க்யூக்கா. ஓகேமா. ஓகே. நீங்க ஸ்டோரி சொல்றீங்களாப்பா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. அந்த ஸ்டோரி பேர் உன்னே உயர்வுக்கா. ஒரு ஊர்ல சோமுன்னு ஒரு பையன் இருந்தானா. ஒரு நாள் அவனுக்கு காட்டுல ஏதோ ஒரு பைய படுத்திருக்க மாதிரி இருந்துச்சான். அவன் வந்து விளையாட்டா ஓநாய் ஓநாய்ன்னு கத்துனானா. அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் ஓடி வந்து பார்த்தாங்களாம். ஆனா அங்க எதுவுமே இல்லையா. அடுத்த நாள் சோமு ஆடு மேய்க்க போறப்ப உண்மையாலே ஓநாய் வந்துச்சான். அவன் அவன் வந்து கத்துறப்ப யாருமே எல்லாரும் நினைச்சிட்டாங்க பொய், நம்ம நம்ப கூடாது அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அந்த ஓநாய் வந்து ஆடுலாம் அடிச்சிருச்சான். அதோட மாறல் வந்து பொய் சொல்லக்கூடாது, உண்மையை மட்டும்தான் பேசணும். வெரி குட். உங்க பேர் என்னப்பா? தமிழழகன். வெரி குட்பா. நீங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 9th போறேன். வெரி குட்பா, வெரி குட். நல்லா கிளாரிட்டியா சூப்பரா சொன்னீங்க. வெரி குட். சரி, ஒரு தம்பி மட்டும் பாட்டு பாடுறேன், நீங்க பாடுறீங்களாப்பா? அவங்க மட்டும் பாடிட்டாங்கன்னா நம்ம கிளாஸ் போயிடலாம். இன்னைக்கு போதும். மத்தவங்க எல்லாம் நாளைக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய டேலண்ட்டை நீங்க வெளிப்படுத்தலாம், சரியா? நம்ம மேக்ஸ் கத்துக்க வந்திருக்கோம். இன்னும் நிறைய மேக்ஸ் கத்துக்க வேண்டியது இருக்கு. தம்பி நீங்க ஓகே. அந்த தம்பி இருக்காங்களா? இருக்காங்க. பன்னீர்செல்வம் ஐடியில இருக்கீங்களேப்பா, நீங்க சொல்றீங்க, பாடுறீங்களா? பாடுங்கப்பா.
பாடிட்டீங்களா? எல்லாருக்கும் ரத்த கொதிப்பு பாட்டு தான் பிடிச்சிருக்கா? எல்லாரும் அத கரெக்டா தெரிஞ்சிருக்கீங்களே. எப்படி இவ்வளவு ஃபாஸ்டா பாடுறீங்க? கானா சாங்னா தெரியும் மேம். தெரியுமா? வெரி குட். நல்ல இதுலயே கொஞ்சம் நல்ல மீனிங்ஃபுல்லா இருக்கிற பாட்டா கத்துக்கிட்டு வந்து பாடுங்க. நல்லா இருக்கு. ஓகேவா? சூப்பரா பாடுனீங்க. வேர்ட்ஸ்ல ஒண்ணும் இல்ல. ஆனாலும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்ல நல்ல பாட்டு எல்லாம் இருக்குல்ல, அதுவும் இன்னும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது மாதிரி இன்னும் நல்லா நிறைய பாடுற மாதிரி கத்துக்கோங்க. குட்டி குட்டி லைன்ஸா பாடுறீங்களா, இன்னும் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? வாய்ப்பு இருந்தா இதே மாதிரி உங்க புக்ல இருக்கக்கூடிய திருக்குறள், மனப்பாட பாட்டு இதையும் கூட இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கானா சாங் கூட சேர்த்து வச்சு மனப்பாடம் பண்ணலாம். ஒரு பாட்டு கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி கூட பண்ணலாம். சரியா? சரிம்மா. ஓகே மேம். ஓகே ஓகேக்கா. ஓகேம்மா. ஓகேம்மா. சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஏதாவது சொல்லணுமா? சரி, நாளைக்கு வேற என்ன டேலண்ட்னாலும் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இப்போ நம்ம சம்முக்கு போயிடுவோம். ஓகேக்கா. ஓகேக்கா. ஓகே ஓகேக்கா. ஓகே சரி. ஓகேக்கா. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிளேஸ் வேல்யூ, அதாவது இட மதிப்புகளை நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். இட மதிப்புகள், பிளேஸ் வேல்யூ நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, நான் ஒரு சில கணக்கு கொடுக்குறேன். ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்களா? வெரி குட். நான் ஒரு சில சம் கொடுக்குறேன். அதை நீங்க கரெக்டா போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளேஸ் வேல்யூ தெரியும் அப்படின்னு நானா நினைச்சுக்கிறேன். சப்போஸ் தப்பா போட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த சம்ம சொல்லி கொடுக்குறேன். ஓகே? ஓகே மேம். ஓகே. நான் அந்த எழுதுற அந்த பெண்ணை வந்து ஆபீஸ்ல விட்டுட்டு வந்துட்டேன். அதனால கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்காது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேக்கா. ஓகேக்கா. ஓகே, ஃபர்ஸ்ட் சம் நான் போட போட அப்படியே சம்ம நோட்ல எழுதி அப்படியே ஆன்சர் எழுதுங்க. யாரும் ஆன்சர் சொல்ல வேணாம், நான் கேட்கும் போது சொன்னா போதும். மியூட் பண்ணிக்கோங்கம்மா. நான் ஏன் வந்து காலையில கிளாஸ் யாராவது அட்டென்ட் பண்ணீங்களான்னு கேட்டேன்னா, ஒரு தம்பி வந்து மைக்க வந்து ஆன்னே பண்ணி வச்சுட்டே இருந்தாங்க. கேட்கவே இல்லை. நான் வாட்டுக்கு சொல்லிட்டே இருந்தேன், அவங்க கேட்கவே இல்லை ரொம்ப நேரமா. அப்புறம் என்ன பண்ணிட்டேன், அவங்கள எடுத்து லெஃப்ட் பண்ணி விட்டேன். அவங்களால கிளாஸே அட்டென்ட் பண்ண முடியல. இன்னைக்கு கிளாஸே உங்களுக்கு மிஸ் ஆயிட்டு. நம்மளால யாரும் டிஸ்டர்ப் ஆக கூடாதுல்ல, அதுக்காக தான் நான் கேட்டேன். அதனால நீங்களும் வந்து மைக்க வந்து ஆன் பண்ணி பேசுங்க, பேசக்கூடாதுன்னு சொல்லல. தேவையில்லாம ஆன் பண்ணியே இருந்தா அது மத்தவங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகும், அதுக்காக சொல்றேன். ஓகேக்கா. ஓகேம்மா. ஓகேக்கா. ஓகே ஓகேக்கா. ஓகேம்மா. சரி, 10 plus 25. அப்புறம் 110 plus 2. Next 51 plus 501. Next அக்கா, அந்த ஃபோர்த் கணக்குக்கு 25 பிளஸ் 2110. ஆமாம்மா ஆமாம்மா, அதுல ஒரு டாட் மட்டும் வந்துருச்சு. ஓகேக்கா. ஓகேம்மா. அக்கா முடிச்சிட்டோம். ஓகேம்மா, முடிச்சவங்க வெயிட் பண்ணுங்க.
ஓகே, முடிச்சவங்க வெயிட் பண்ணுங்க, முடிக்காதவங்க கொஞ்சம் போட்டுக்கிட்டோம். அக்கா முடிச்சிட்டோம்க்கா. ஓகேம்மா. முடிச்சவங்க அப்படியே தம்ஸ் அப் மட்டும் போட்டு விடுங்க. நம்ம முடிக்காதவங்க கொஞ்சம் டைம் கொடுப்போம், கொஞ்சம் போடட்டும். முடிச்சிட்டோம்க்கா. ஓகேம்மா. முடிச்சிட்டோம்க்கா. ஓகேப்பா. முடிச்சிட்டோம்க்கா. யாராவது இன்னைக்குதான் புதுசா கிளாஸ் வந்திருக்கேன்னு இருக்கீங்களாமா? ஆமா மேம். யாரு இருக்கீங்க? உங்க பேர் என்னப்பா? பத்ரி. தனுஸ்ரீ. ஓகேப்பா. பத்ரி தனுஸ்ரீயா? ஆமா. ஓகே. 2 பேரும் எந்த ஊரு? பத்ரி எந்த ஊருப்பா? அத்திவாக்கம். அது என்ன டிஸ்ட்ரிக்ட்பா? செங்கல்பட்டு. ஓகே. நீங்க செங்கல்பட்டு. ஓகே. சொல்லுங்கப்பா. முடிச்சிட்டீங்களா? வெரி குட். எல்லாரும் போட்டீங்களா? ஓகே. ஓகேமா. சரி, ஆன்சர் பாப்போமா? நீங்க சொல்லுங்க, ரைட்டா தப்பான்னு நான் சொல்றேன். 2 பேரும் ஒரே இடத்துல உட்கார்ந்து கவனிக்காதீங்கப்பா, எக்கோ அடிக்குது பாருங்க. தனித்தனியா தள்ளி தள்ளி உட்காருங்க, அப்பதான் சவுண்ட் எக்கோ அடிக்காது. மேம் இன்னும் 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸா? சரி, போடுங்க. சொல்லுங்கம்மா. போட்டீங்களா? ஓகே, வெரி குட். அக்கா டெய்லியும் இந்த மாதிரி சம்ஸ் தருவீங்களா? நிறைய சம்ஸ் தருவோமா? ஏமா? கேட்டிங்க. இன்னைக்குதான் கிளாஸ் அட்டெண்ட் பண்றீங்களா? இல்லக்கா. ஓகே, சரி. நம்ம என்ன டாபிக் பாக்குறோமோ அது ரிலேட்டடான சம்ஸ் கொடுப்பேன், அவ்வளவுதான். ஓகேக்கா. சரி, ஆன்சர் பாத்துருவோமா? பாக்கலாம்க்கா. ஓகே, இதுக்கு ஃபர்ஸ்ட்க்கு என்ன ஆன்சர் வந்தது உங்களுக்கு? 261. 261க்கா. 261. ஓகே, வெரி குட். இத தவிர்த்து வேற யாருக்காவது வேற ஆன்சர் வந்துச்சாமா? இல்லக்கா. 351 யாருக்காவது வந்ததா? இல்லக்கா. சரி, செகண்ட் சம்க்கு ஆன்சர் 112. 112 தான் வந்துச்சா? ஆமாக்கா. யாருக்கும் 310 வரலையா? வரலக்கா. சரி, வந்துச்சா? வரலக்கா. வந்துச்சுல? வந்துருக்கணுமே. ஓகே. அப்ப வெயிட் பண்ணுங்க, சொல்றேன். நீங்க போட்டதுதான் கரெக்ட். நீங்களாம் தப்பா போட்டுட்டு இருக்காங்க. சரி. தப்பா? இல்ல, சும்மா சொன்னேன். நெக்ஸ்ட் சம் சொல்லுங்கம்மா. ஆமா, நான் சொல்றேன். இந்த சம் சொல்லுங்க, ஆன்சர் நெக்ஸ்ட். 582. 552. ஆமா. ஃபர்ஸ்ட்க்கு வந்து 2135 2135. 2135 2135 300 100. ஓகே, 135. ஓகேமா. சரி, இப்ப நான் இங்க எழுதிருக்கிறத தவிர்த்து வேற யாருக்காவது வேற ஏதாவது ஆன்சர் வந்துதாமா? இல்லக்கா. ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தப்பா வந்துச்சுக்கா. என்னமா வந்தது? மேம் வந்திருக்கு. 62 வந்துச்சுக்கா. 2 வந்துதா? ஓகே, சரி. இப்ப நீங்க இதெல்லாம் எல்லாருக்குமே மேக்ஸிமம் கரெக்டா வந்திருக்குன்னா உங்களுக்கு பிளேஸ் வேல்யூ, இட மதிப்புகள் தெரியும்னு அர்த்தம். 1s 10s அன்னைக்கு படிச்சோம்லமா, 1s 10s 100, 1 100 10 100ன்னு அது வந்து நீங்க கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேக்கா. ஓகேவா?
நான் ஏன் வந்து உங்களை இப்ப செக் பண்ணனா, சில பேர் என்ன பண்ணிடுவீங்க, அந்த பிளேஸ் வேல்யூவை தூக்கி தப்பா போட்டுருவீங்க. அந்த ட்ரில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் மில்லியன் கரெக்ட். இங்க பாருங்க, இப்ப நான் 10ன்னு எழுதுறேன் அப்படின்னா, ஐயோ 10 இருங்கம்மா, அழகா ஜீரோக்கு நேரா அழகா 1 கரெக்ட். ஜீரோக்கு நேரா 1 வரணும், 1க்கு நேரா 5 வரணும், அதுக்கப்புறம் 2 ஜீரோ நேரா ஒண்ணு, ஃபைவ்க்கு நேரா ஒண்ணு, ஜீரோ ஜீரோக்கு நேரா இந்த லாஸ்ட்ல இருந்தா நம்ம நம்பர் எட்ஜ்ல கூட்டிட்டு வந்து வரணும். 1 வரணும். இப்போ இதுல பார்த்தோம்னா இந்த 1 அப்படின்றது ஒன்ஸ் பிளேஸ், ஓகேவா, ஒன்று ஒன்றாம் இட ஒன்று இலக்கம். அந்த 1 கரெக்டா ஒன்றாம் இடம் இலக்கத்துக்கு நேரா தான் நம்ம எழுதணும். ஓகேக்கா. அடுத்து 5 அப்படின்றது 10ஆம் இலக்க எண், 10th ஒன்க்கு பிளேஸ். நேரா அப்போ இந்த 1க்கு நேரா தான் 5 நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் 2ன்றது 100 பிளேஸ். 100 இங்க மேல இல்லைனாலும் நம்ம இந்த மாதிரி எழுதிக்க வேண்டியதான். இப்ப அப்படியே ஓகே மேம். கூட்டலாமா, ஆட் பண்ணலாமா? அப்போ நேரா ஆட் பண்ணா 1 1 6 6 2 2. ஓகே, 200 இப்படிதான் நீங்க சம்ஸ் போடணும். ஓகேவா, வெரி குட். நீங்க எல்லாரும் கரெக்டா போட்டிருக்கீங்க. இதுதான் வந்து இட மதிப்பு, பிளேஸ் வேல்யூ. ஓகேவா, ஆனா இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதாது, இன்னும் சில சம்ஸ் தரேன், அத ஓகேக்கா. நீங்க கரெக்டா போடுறீங்கன்னு பார்க்கலாம். தெரிஞ்சவங்க போடுங்க, தெரியாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணுங்க, நான் சொல்லி தரேன். ஓகேக்கா. யாரோ ஒருத்தவங்களுக்கு இந்த சம் தப்பா வந்துச்சுலமா, இப்ப புரிஞ்சுச்சா? புரிஞ்சிச்சுக்கா. புரிஞ்சுதா? சரி, தேங்க்யூக்கா. ஓகேம்மா. இந்த சம் போட தெரிஞ்சவங்க போடுங்க, போட தெரியாதவங்க வெயிட் பண்ணுங்க, சொல்லித்தரேன். அக்கா ஜீரோக்கு பக்கத்துல டாட் வச்சிருக்கீங்களா? ஆமாம்மா. அக்கா இது தசமங்கள் தானேக்கா? ஆமாம்மா. ஓகேக்கா. ஓகே. தெரியுமா? இத புள்ளி வைக்காம இதோட சேர்த்து கூட்டணும். கூட்டிட்டு அப்படியே 2 காலம் அக்கா கொஸ்டின் புரியல. ஜீரோ பாவத்துல புள்ளியக்கா? ஆமாம்மா, இங்க ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. சரிங்கக்கா. ஓகே, இதுவும் 2 ஜீரோ, பாயிண்ட்க்கு அப்புறம் 2 ஜீரோ வச்சிருக்கேன், அவ்வளவுதான். ஓகேக்கா. கொஸ்டின் புரியுதாமா? யாருக்கும் புரியல நீங்களே? அக்கா எனக்கு தான்க்கா. அக்கா இந்த கொஸ்டின் எப்படி? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதணும். இது ஃபர்ஸ்ட் சம், அது செகண்ட் சம், அந்த மாதிரி. ஓஹோ, இது 2 சம்மாக்கா? ஓகே. 2 சம். ஓகேவா, நம்பர் போட்டு காட்டுறேன். என்கிட்ட எழுதுறதுக்கு அந்த பென் இல்லம்மா, அதனால நான் ஏதோ என்னால முடிஞ்ச அளவு எழுதுறேன். புரியுதான்னு பாத்துக்கோங்க, இது டவுட்னா கேள்வி. இந்த 2 சரிங்கக்கா. சம் மட்டும் போடுங்க. ஓகேக்கா. அக்கா ஆன்சர் வந்துருச்சு. ஆன்சர் வந்தவங்க வெயிட் பண்ணுங்க, மத்தவங்களும் போட்டுக்கிட்டோம். அக்கா போட்டோம். ஓகேப்பா, போட்டவங்க தம்ஸ் அப் மட்டும் போடுங்க. அப்படியே வெயிட் பண்ணுங்க, மத்தவங்களும் போடட்டும்.
அக்கா எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்கம்மா. அக்கா அந்த செகண்ட் சம்ல இங்க 2 0 தள்ளி புள்ளி வச்சிருக்கீங்களாக்கா? ஆமாம்மா. அதுக்கு இதுல 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருக்கீங்கல்ல? ஆமாம்மா. அப்ப எப்படி அதுக்கு போடணும்னு தெரியலையா? 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணுமா 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணுமாக்கா? உங்களுக்கு இப்போதைக்கு எப்படி தெரியுமோ நீங்க போடுங்க. நான் இப்ப போட்டு காமிக்கிறேன். நம்ம சும்மா ஓகேக்கா. டெஸ்ட் தான் பண்றோம். அதனால உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்க போடுங்க. ஓகேவா? நான் சொல்லி ஓகேக்கா. கொடுக்குறேன். ஓகேம்மா. அக்கா முடிச்சிட்டோம். ஓகேப்பா. அக்கா முடிச்சிட்டோம். சரிம்மா. முடிச்சவங்க ஓகே, முடிக்கலனாலும் பரவாயில்ல, பாத்துக்கோங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் சம் ஃபர்ஸ்ட் சம் வந்து 250 281க்கா. எங்கம்மா இருக்கு 251. ஆன்சரா? ஆமா 251.00. நான் ஆன்சர் சொல்லித்தரேன். நான் கொஸ்டின் எழுதிட்டு இருக்கேன்மா. 251.05க்கா. ஓகேம்மா. 251.05 செகண்ட். இருங்க, நான் ஆன்சர் எழுதல, கொஸ்டின் தான் எழுதுறேன். நான் சொல்லி கொடுக்குறேன், அதுக்கப்புறமா நீங்க சொல்லலாம். சரி. ஓகேக்கா. ஓகேம்மா. ஏன்னா நிறைய பேர் தெரியாதவங்களும் இருக்காங்கல்ல, அவங்களும் தெரிஞ்சுக்கணும்ல. சரி, இங்க பாருங்க, நான் இப்ப கொஸ்டின் எழுதியிருக்கேன். இதுல 250.55 எப்பவுமே இந்த பாயிண்ட்டுக்கு இங்க இருக்கிற இந்த 0 வந்து நம்ம 1 டிஜிட்னு சொல்லுவோம், 1ஆம் இடம். 5ன்றது 10ஆம் இடம். 2ன்றது 100ஆம் இடம், 100ஆம் இலக்கம், அதாவது 1s 10s 100. அதே மாதிரி பாயிண்ட்டுக்கு இந்த ரைட் சைட்ல இருக்கிற நம்பர்ஸ இந்த ஃபர்ஸ்ட் 5 இருக்குல்லமா, இதுதான் 1ஆம் இலக்கம். ஓகேவா? இது 1s பிளேஸ். இந்த 5 வந்து 10ஆம் இலக்கம். அப்படியே இந்த ஆர்டர்ல போகும், 1s 10s அப்படி போகும். சரியா? அப்போ நம்ம எப்போ இந்த புள்ளிக்கு அப்புறம் உள்ள எண்களை சொன்னாலும், பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள டிஜிட்டை நம்ம சொன்னாலும் நம்ம வந்து தனித்தனியா தான் சொல்லணும். எஸ், தனித்தனியா தான் சொல்லணும். சேர்த்து 55 அப்படின்னு சொல்லக்கூடாது. 5 5. இப்ப தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா 250.55 அப்படின்னு சொல்லணும். இங்கிலீஷ் மீடியமா இருந்தா 250.55 அப்படின்னு தனித்தனியா தான் சொல்லணும். ஓகேவா? சேர்த்து சொல்லக்கூடாது. ஏன் சேர்த்து சொல்லக்கூடாது? ஏன்னா அது வந்து புள்ளிக்கு அப்புறம் இருக்கு. புள்ளிக்கு அப்புறம் இருக்கு, ரிவர்ஸ் ஆர்டர்ல 1s 10s போகும். அது அதனால நம்ம 1 அப்படி சொல்றோம். 10கள் 100கள் அப்படின்ற ஸ்டேஜ்ல வரும். கரெக்ட். அதனால நம்ம இப்போ 55னா நம்ம எப்பவுமே 55 எப்படி சொல்லுவோம்? அந்த 5ன்றது தான் 1s-ஆ இருக்கும், 50 அப்படின்றது 10s-ஆ இருக்கும். ஆனா இதுல அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கிறதுனால நம்ம டைரக்டா அந்த மாதிரி சொல்ல அதே முடியாது. மாதிரி 250.55 சொல்லக்கூடாதுக்கா, 5 5 சொல்லணும். அதுதாம்மா சொல்றேன், அப்படிதான் நம்ம அப்படி சொல்லணும்னு சொல்றேன். ஓகேக்கா. ஓகே, சரி, அத ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய அக்கா அண்ணன் எல்லாம் இத கேட்பாங்க, நீங்க சொல்லி கொடுக்கணும். நீங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் இத நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகேம்மா. சரி, அதே மாதிரி எந்த ஒரு முழு எண்ணா பாயிண்ட் இல்லாத நம்பர் இருக்கு அப்படின்னா அத முழு எண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அந்த நம்பர்ல எப்பவுமே லாஸ்டா தான் பாயிண்ட் இருக்கும். சரியா? லாஸ்ட்ல தான் புள்ளி இருக்கும். ஏன் இப்ப எல்லாரும் கேமரா ஆன் பண்ணிருக்கீங்க? ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. மைக்கும் கேமரா ஆஃப் பண்ணுங்க. இந்த பாயிண்ட நம்ம நேரா இந்த பாயிண்ட்டுக்கு நேரா தான் வைக்கணும். அந்த புள்ளிக்கு நேரா தான் அந்த புள்ளி இருக்கணும். இங்க 50ன்னு இருக்கா, அந்த 50 கரெக்டா 1ஆம் இடத்துல 0வையும் 10ஆம் இடத்துல 5 அப்படின்றதையும் போட்டுதான் நம்ம சம் போடணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் எதுவுமே இல்லைன்னா 0 இருக்கிறதா அர்த்தம். சரியா? பாயிண்டே இல்லைனாலும் நம்ம முழு எண்ணுக்கு நேரா தான் கரெக்டா அந்த 50 எழுதணும். மாத்தி ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுத்து எழுதிட்டு வரக்கூடாது.
இந்த 5க்கு நேரா 0, இந்த 5க்கு நேரா 5 அப்படி எழுதக்கூடாது. ஓகேவா? அது ஒரு முழு எண் அப்படின்னு வச்சுட்டு பாயிண்ட்டுக்கு முன்னாடி தான் அதை நம்ம எழுதணும். அப்ப ஆட் பண்ண என்ன ஆன்சர் வரும்? இந்த 5க்கு 5, இந்த 5க்கு 5 ஒண்ணுமே இல்லைன்னா 0 இருக்கிறதா அர்த்தம். கூட்டு தானே செய்யறோம். அப்ப நேரா கூட்டும் போது 5 தான் வரும். இந்த பாயிண்ட்டுக்கு நேரா கரெக்டா பாயிண்ட். எப்பவுமே பாயிண்ட் கேட்டீங்களா, பாயிண்ட் எப்பவுமே கரெக்டா பாயிண்ட்டுக்கு நேரா தான் வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே, இந்த 0 எடுத்து இந்த 0வை அப்படியே போட்டுடலாம். என்னம்மா ஏதோ சிரிக்கிறீங்களே, என்ன இந்த 5 ஆட் பண்ணா 10. அப்ப 10னா இங்க 0 வரும், மேல 1 வருமா? அப்ப 3 கூட 2 கூட 1 கூட்டினா 3. அப்ப ஆன்சர் 300.55. இதுதான் ஆன்சர். இந்த ஆன்சர் வந்துச்சா யாருக்காவது? அக்கா தப்புக்கா. என்னமா ஆச்சு? இல்ல நான் போட்டது தப்பா இல்ல எது தப்புன்னு சொல்றீங்க? நாங்க போட்டது தப்புக்கா. எனக்கு வந்துச்சுடா இந்த ஆன்சர் வந்துதா? ஏன்னா அந்த 0க்கு அப்புறம் அந்த போட்டுருக்கோங்க நாங்க. அதுக்கு முன்னாடி போடாத 55 கீழ 50 போட்டுருக்கோம். அதுதான் நீங்க பண்ற மிஸ்டேக். ஓகேக்கா. அது ஒரு ஹோல் நம்பர், அது ஒரு முழு எண். கரெக்டா போட்டீங்களா? வெரி குட்மா. ஓகே ஓகே, தப்பா இருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்ல, தெரிஞ்சுக்கங்க. இனிமே அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. நான் இன்னொன்னு சம்ஸ் தருவேன், அதெல்லாம் நீங்க கரெக்டா போடுங்க. ஓகே, இந்த சம்ல யாருக்கும் டவுட் இருக்கா? ஏன் நம்ம 50 தூக்கி இந்த 250க்கு நேரா எழுதணும்னு தெரியுமா? அந்த ஓகே சரி. அப்ப அதே மாடல்ல இப்ப செகண்ட் சம் போடலாமா? போடலாம்க்கா. சரி, இப்போ இதுல என்ன இருக்கு? 2610, 2600, 610 பாயிண்ட் இருக்கு, 0 இருக்கு. 3111. என்னமா ஆன்சரே வந்துருச்சா உங்களுக்கு? வந்துடுச்சுக்கா. 3111. இல்லக்கா, 3111. 2610.501. பாக்கலாம் யார் சொல்றது கரெக்ட்னு. சரி, அக்கா எனக்கு 261.501 வந்திருக்குக்கா. அப்படியா? சரி, இப்ப செக் பண்ணிடுவோம். 2610.501. ஓகே, 2610.501. ஓகே, யார் சொல்றது கரெக்ட்னு பாத்துருவோம். சரி, ஓகே. எப்பவுமே பாயிண்ட்டுக்கு நேரா வச்சுக்கோங்கம்மா. பாயிண்ட்டுக்கு முன்னாடி 0 இருக்கு, அந்த அப்போ பாயிண்ட்டுக்கு முன்னாடி 0 போட்டுருங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள நம்பர்ஸை கரெக்டா அந்த ஆர்டர்லயே எழுதிக்க வேண்டியதான். 5 0 1. இப்ப நம்ம ஆட் தான் பண்ண போறோம். அப்ப நேரா அப்படியே கூட்ட வேண்டியதான். அப்ப இங்க எதுவுமே இல்லைன்னா 0 இருக்கிறதா அர்த்தம். அப்படி நேரா கூட்டினா 1 0 5 பாயிண்ட். இங்க என்ன இருக்கு? 0 தான் இருக்கு, அப்ப 0. இங்க வந்து 1 தான் இருக்கு, 1. இங்க 6 தான் இருக்கு, 6. இங்க 2 இருக்கு, 2. கரெக்டா வந்துருச்சுக்கா ஆன்சர். கரெக்டா வந்துச்சுக்கா. எனக்கு கரெக்டா வந்துருச்சுக்கா. எனக்கு கரெக்டா வந்திருக்கா. நீங்க இதுல பண்ற மிஸ்டேக் என்னன்னா, அந்த பாயிண்ட வந்து நீங்க மாத்தி மாத்தி எங்கேயாவது வச்சிருவீங்க. பாயிண்ட் நம்பர் இருக்கு, அப்ப இந்த நம்பர் முன்னாடி தூக்கி போட்டுருவீங்க. அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அப்படி பண்ணக்கூடாது. எந்த ஒரு நம்பரா இருந்தாலும் அந்த நம்பர் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா பாயிண்ட் இருக்கும். அதாவது ஒரு முழு எண் இருக்குன்னா, ஹோல் நம்பர் இருக்கு அப்படின்னா, அந்த நம்பர் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கு அப்புறம் தான் பாயிண்ட் இருக்கும். அப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இல்ல பாயிண்ட் நம்பரே கொடுத்துருக்காங்கன்னா அந்த பாயிண்ட் நேரா வச்சுட்டு அதுக்கு முன்னாடி உள்ள நம்பரை முன்னாடி கரெக்டாவும் பின்னாடி இருக்கிற நம்பரை பின்னாடி கரெக்டாவும் எழுதி நேரா கூட்டணும். ஓகேவா? ஓகேக்கா. இப்ப நான் சில சம்ஸ் தரேன், போடுறீங்களா? போடுறோம்க்கா. ஓகேவா? ஓகே, புரிஞ்சுதா? இதுல யாருக்கா டவுட் இருக்கா? இல்லக்கா. அக்கா ஹோம்வொர்க் கூட இந்த மாதிரி கணக்கு கொடுப்பீங்களாக்கா? கொடுப்போமா. ஓகேக்கா. ஓகே இருங்க.
என்னால எழுத முடியல இதுல. நான் ஏதாவது சம் இருக்கான்னு பாக்குறேன். கேக்கா கேக்கா ஓகேக்கா. சார்ஜரே இல்ல. சார்ஜரே இல்லையா? சபரி என்ன வரலக்கா? என்னம்மா? எனக்கு என்ன வரலன்னு கேக்குறீங்களா? ஆமாக்கா, ஸ்கிரீனே வரல. ஸ்கிரீன் நான் அதோ காமிக்கிறேம்மா. எனக்கும் வரலக்கா. நான் ஸ்கிரீனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கேம்மா. சரி. ஓகேக்கா. ம். எனக்கு வரலக்கா. யாருக்கும் தெரியாது. நான் தான் ஆஃப் பண்ணிட்டேன். எப்படி தெரியும்? ஓகேக்கா. ஓகே. ஸ்ரீநிதி. ஸ்ரீநிதிக்கு என்ன? அக்கா ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்கக்கா. ஷேர் பண்றேன்ப்பா. உங்களுக்கு தான் டைப் பண்ணிட்டு இருக்கேன். வரேன் இருங்க. வித்யா. வித்யா, உங்களை யாரோ கூப்பிடுறாங்க. ஹலோ தனுஷ்டி. இந்த மாதிரி பேசக்கூடாது. சரிங்க. சரி, நான் உங்களுக்கு அப்புறமா நீங்க கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் பேசிக்கோங்க. ஓகேக்கா. ஓகேம்மா. ஹரி. ஸ்கிரீன் வருதா பாருங்க. அக்கா வந்துருக்குக்கா. ஓகே, ஒன்னொன்னு ஒரு ஒரு கொஸ்டின். சரி, அக்கா அது ஒன்னொன்னு அப்படியே ஒரு ஒரு கொஸ்டின். ஓகேக்கா. தனித்தனி 1 2 3 4 5 அந்த மாதிரி பார்த்து போடுன்னு பார்க்கலாம். சரி, வேணாம். 1 2 3 போட்டா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. இப்படி வச்சுக்கலாம். இது எல்லாமே தனித்தனி கொஸ்டின். வரலக்கா. யாருக்குமா வரல? இதோ பத்ரி. ஒரு டைம் லெஃப்ட் ஆயிட்டு உள்ள வரீங்களா? வரேன்க்கா. ம். அக்கா, நீங்க சொன்னது புரியல. இல்லம்மா, இந்த சம்முக்கு ஆன்சர் எழுதுங்க. வந்துச்சுக்கா. ஓகேப்பா. இதுல 5 கணக்கு இருக்கு. 5 சமையும் போடுங்க பார்க்கலாம். ஓகேக்கா. ம். வித்யா மைக் ஆஃப் பண்ணி விடு. மைக் ஆஃப் பண்ணி விடு. இப்படி ஆஃப் பண்ணு. சரி, இது வந்து அப்படியே நீங்க கொஸ்டின் கூட எழுதி வச்சுக்கோங்க. இது ஒர்க் அவுட் பண்ண கூட டைம் எடுக்கும். இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா அப்படியே அக்கா கொஸ்டின் மட்டும் முடிச்சிட்டோம். எழுதிக்கோங்க. முடிச்சிட்டீங்களா? ஓகே. முடிச்சிட்டோம். முடிச்சவங்க குரூப்ல சென்ட் பண்ணிருங்க. ஓகேக்கா. முடிக்காதவங்க இந்த கொஸ்டின் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கொஸ்டின் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. கொஸ்டின் மட்டும் எழுதி வச்சிருக்கோம்க்கா.
எழுதிட்டீங்களா? ஓகேம்மா. எழுதிட்டு குரூப்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டோம்க்கா. ஓகே. குரூப்ல ஆன்சர் எழுதி அனுப்பிச்சிருக்கீங்களாக்கா? குரூப்ல அனுப்புங்க. குரூப் எந்த குரூப்ல நீங்க போடணும்னா 4th பேட்ச் குரூப் இருக்குல்லமா, 4 இணைய குருன்னு ஸ்டார்ட் ஆகும். அந்த குரூப்ல தான் நீங்க அனுப்பணும். காமன் குரூப்ல அனுப்ப வேணாம். புரியலக்கா, எப்படி? குரூப் வந்து செப்பரேட்டா உங்களுக்கு தனியா 8 to 9 கிளாஸ்ல படிக்கிற உங்களுக்கு தனியா நான் வச்சிருக்கேம்மா 4 அப்படின்னு போட்டு இணைய குருன்னு இருக்கும். அந்த குரூப்ல அனுப்புங்க. காமனா இணைய குருன்னு ஒரு அக்கா குரூப் இருக்கு. என்னன்னு டைப் இருக்கும்? பண்ணாலே வருமாக்கா? வருமா? அப்படி திருப்பி அந்த சொல்லுங்க. குரூப்ல நீங்க இல்ல அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களை அந்த குரூப்ல ஆட் பண்ணி விடுறேன். உங்களுக்கு தனியா மெசேஜ் பண்ணுமாக்கா? இல்லம்மா அந்த குரூப்ல போடுங்கம்மா. என்னோட ஓகே. அதாவது இணைய குருன்னு ஒரு குரூப் இருக்கும், அதுல போட வேணாம். 4 இணைய குருன்னு ஒரு குரூப் இருக்கும், அதுல அனுப்புங்க. ஓகேக்கா. ஓகே, அதுதான் உங்க குரூப். அக்கா இருக்கு. அதுல அதுல அனுப்பி விடுங்க. சரி, எல்லாரும் கொஸ்டின் எழுதிட்டீங்களா? அக்கா ஒரு நிமிஷம் 5 நிமிஷம்க்கா. எழுதுங்கம்மா. எழுதிட்டோம்க்கா. ஓகே, யாரோ டைம் கேட்டீங்களா? எழுதிட்டீங்களாம்மா? இது 1 மினிட்க்கா. எழுது மேம். ஓகேப்பா. எழுதிட்டோம்க்கா. ஓகே. எழுதிட்டோம்க்கா. ஓகே. எங்களுக்கு வெயிட் பண்ணி எழுதிட்டோம்க்கா. ஓகே, கொஸ்டின் மட்டும் எழுதிக்கோங்க. ஆன்சர் அப்புறமா பொறுமையா போடுங்க. ஆன்சர் போட்டுட்டோம். ஆன்சர் போட்டீங்களா? வெரி குட். சரி, எல்லாரும் கொஸ்டின் எழுதிட்டீங்களாம்மா? எழுதிட்டேன்க்கா. ஓகே. ஓகே சரி. எழுதிட்டோம்க்கா. ஓகே, நான் இப்போ ஒரு போட்டோ காமிக்கிறேன். அந்த போட்டோல உங்களால எவ்வளவு வேறுபாடுகள் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்குது முடியுது அப்படின்னு சரி. பாருங்க. நீங்க வந்து நம்பர் சொல்லக்கூடாது என்கிட்ட. அதாவது இதுக்கா இங்க வந்து டிஃப்ரெண்ட் இருக்கு, இங்க வித்தியாசம் இருக்கு, அந்த மாதிரி என்கிட்ட சொல்லாதீங்க. நீங்க நோட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் காமிக்கிறேன் எந்தெந்த இடம்ன்றத நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஃபைனலா எத்தனை கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு கேட்பேன். அப்ப யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஓகேக்கா. ஓகே. நான் வந்து இதுக்கு 5 மினிட்ஸ் தான் டைம் தருவேன். இப்ப 8:53, 8:58க்குலாம் நான் வந்து டைம்ஸ் அப்னு சொல்லிடுவேன். ஓகேக்கா. 5 நிமிஷத்துக்குள்ள எவ்வளவு கண்டுபிடிக்க முடியுமோ கண்டுபிடிங்க. அக்கா ம் நீங்க சொன்னது எனக்கு புரியலக்கா. இந்த 2 போட்டோலயும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு நோட் பண்ணுங்கம்மா. உங்க நோட்ல எழுதுங்க. இந்த 2 போட்டோவையும் ஒப்பிட்டு பாருங்க, கம்பேர் பண்ணி பாருங்க. எதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கு, எதெல்லாம் வித்தியாசமா இருக்குன்னு கண்டுபிடிங்க. ஓகேக்கா. கண்டுபிடிச்சிட்டோம். நீங்க எத்தனை கண்டுபிடிச்சீங்களோ அதை விட ஜாஸ்தியா கண்டிப்பா இருக்கு. நீங்க கம்மியா கண்டுபிடிச்சிருக்கீங்க. நல்லா பாருங்க, நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு இந்த போட்டோல. நான் 7 கண்டுபிடிச்சிருக்கேன். 21 இருக்கு. கண்டுபிடிச்சிருக்கேன். இதுல 21 இருக்குமா? கண்டுபிடிங்க பார்க்கலாம். 21. நான் 9 21 இருக்கு. கண்டுபிடிச்சிருக்கேன்க்கா. நீங்க கண்டுபிடிங்க. 21 கண்டுபிடிங்க. என்கிட்ட சொல்ல வேணாம், நான் கேட்கும்போது சொன்னா போதும். நிறைய தேடுங்க, நிறைய இடத்துல இருக்கு. நான் கண்டுபிடிச்சேன் ஃபாஸ்டா சொல்லுமே சொல்லக்கூடாது. தேடுங்க ஃபர்ஸ்ட். அக்கா கொஞ்சம் லைட்டா ஜூம் பண்ணுங்க அக்கா. நீங்களே ஜூம் பண்ணிக்கலாமா? அந்த ஸ்கிரீன் அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்க. ஏன்னா இவ்வளவுதான் அதுல வருது. நீங்களே அப்படியே ஜூம் பண்ணி பாருங்களேன். பெரிய ஸ்கிரீனா வச்சுக்கோங்க, அதை அப்படியே ஜூம் பண்ணி பாருங்க. எல்லாருமே உங்க ஸ்கிரீனை பெரிய ஸ்கிரீனா போட்டுக்கோங்கம்மா. ஃபுல் ஸ்கிரீன் கொடுத்துக்கோங்க. அப்படியே திருப்பி போனை திருப்பி வச்சு பாருங்க. அப்ப இன்னும் நல்லா பெரிய இதுவா தெரியும். ரொட்டேட் பண்ணி பாருங்க.
ஃபுல் ஸ்கிரீன் போட்டு ரொட்டேட் பண்ணிக்கோங்க, பெரிய ஸ்கிரீனா வருது. இன்னும் 1 மினிட் தான் இருக்கு, சீக்கிரம் கண்டுபிடிங்க. அப்ப அந்த பேக்ல ஆட்டு இருக்கு. சே, உனக்கு ஆட்டுல ஓகே, டைம்ஸ் அப். எத்தனை கண்டுபிடிச்சிருக்கீங்க சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. அக்கா 11 17 17. 17 தாண்டி யார் கண்டுபிடிச்சிருக்கீங்க? 18. வெரி குட். அப்புறம் 20 கண்டுபிடிச்சிட்டீங்க, சூப்பர். அதை தாண்டி யாரும் கண்டுபிடிச்சிருக்கீங்க? 20. 20. 20 தாண்டி யார் கண்டுபிடிச்சிங்களா? 20. இல்லையா? சொல்லுங்கம்மா. அக்கா ம், கேக்குறேம்மா. அது கண்டுபிடிக்கல. 20 தான் இப்ப ஹையஸ்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. அக்கா 90. 19. சரி, பார்க்கலாமா? இப்ப இந்த பூ இருக்கு, இங்க இல்ல. அப்ப இது 1. இங்க பட்டர்ஃப்ளை இருக்கு, இங்க பட்டர்ஃப்ளை இல்ல. 2. இங்க மேகம் இருக்கு, இங்க மேகம் இல்ல. 3. இங்க சன்னுல இந்த கண் இருக்கு பாருங்க, இது இருக்கு, இங்க இல்ல. 4. இந்த மரம் வந்து இங்க 3 கிளை இருக்கு, அங்க 4 கிளை. இங்க 3 கலர் இருக்கு, இங்க 4 இருக்கு. அப்ப 5. இங்க டக்கு இப்படி இருக்கு, இங்க இப்படி இருக்கு. 7. சாரி, 5 தான் சொன்னா. 6 ஆமா? 6. இங்க இந்த பாப்பா ட்ரெஸ்ல பூ இருக்கு, இங்க பூ இல்ல. அப்போ படம் இருக்கு, டிராயிங் பண்ற இடத்துல. நான் சொல்றேன். இப்ப எத்தனை வந்திருக்கு நமக்கு? 1 2 3 4 7. பூவோட சேர்த்து 7ஆ? ஆமா. 7. ஓகே. இது ஒயிட் கலர் இருக்கு, இது வயலட் கலர் இருக்கு. 8. பேக் இந்த கலர் இருக்கு, இதுல இந்த கலர் இருக்கு. 9. ஷூ இந்த கலர் இருக்கு, இதுல வேற கலர் இருக்கு. 10. அது கீழே அந்த ஃப்ளவர். ஃப்ளவர் இங்க 2 இருக்கு, இங்க இல்ல. அப்போ 11. நெக்ஸ்ட் வேற மாதிரி இருக்கு. இதுல வந்து இந்த டிராயிங் கலர் பாருங்க, இங்க வந்து கிரீன் கலர் இருக்கு, இங்க வயலட் ப்ளூ கலர் இருக்கு. அப்போ இது வந்து 12. 12. இதுல மலை வந்து வேற கலர் இருக்கு. ஒயிட் கலர் பூ இங்க அதிகமா இருக்கு, இங்க இல்லக்கா. ஆமாமா. 12. இது மவுண்டைன், இது வந்து 13. மலை வந்து 13. இதுல டிராயிங் வந்து கொஞ்சம் வித்தியாசமா தண்ணி வரைஞ்சிருக்கு, இதுல வேற மாதிரி வரைஞ்சிருக்காங்க. 14. 14. ஆப்போசிட் சைடுல ஒரு ஃப்ளவர் இருக்குக்கா. இங்க சைடுல எல்லோ கலர்ல பூ இருக்கு. இங்கேயும் ஒரு ஃப்ளவர் இருக்கு பாருங்க, இதுலயும் ஒரு ஃப்ளவர் வந்திருக்கு. அப்படின்னா 14. 14 15. ஒரு ஃப்ளவர் காணும்க்கா. சொல்றேம்மா. 15. நெக்ஸ்ட் இங்க ஒரு பூ இருக்கு, இங்க அந்த பூ இல்ல. 16. 17. 17. இந்த பூ விரிஞ்சிருக்கு, இந்த பூ விரியாம இருக்கு. 18. இதுல இங்க எக்ஸ்ட்ராவா இந்த பூ இருக்கு பாருங்க, இங்க இந்த இடத்துக்கிட்ட, இதுல இல்ல, அந்த மாதிரி இல்ல. 19. அதே மாதிரி இங்கேயும் ஒரு பூ இருக்கு பாருங்க, இந்த இடத்துல அந்த பூ இருக்கு, இதுல இந்த இடத்துல அந்த பூ இருக்கு. 20. இந்தோ இந்த இடத்த ஜூம் பண்ணி பாருங்க, இதுல இங்க பூ இருக்கு, இதுல இந்த இதுகிட்ட பூ இருக்கு. ஓகேக்கா.
அப்படின்னா 20ஆ? 20. 20. உம், அக்கா, சொல்லுங்கம்மா. அந்த பேக்ல எல்லோ கலர் ஆர்ட் இருக்கேக்கா. இந்த ஆரஞ்சு ஆமா ஆமா. கலர் பேக்ல என்னக்கா? சரி, அப்ப அதையும் சேர்த்துக்குவோமா? அப்ப 21. இதுல இந்த இடத்துல மேகம் இருக்குமா? நம்ம மேகம்னு சொல்லிட்டோம், சரி, அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகேக்கா. ஓகே. இந்த படத்துல கொஞ்சம் தள்ளி இருக்கு டிராயிங், இதுல கிட்ட இருக்கு. கிட்ட இருக்கா? காலாண்ட இருக்கு. ஃப்ளவர் சொல்லிட்டோமா? சொல்லிட்டோம். இதுல இங்க ஒரு பூ எக்ஸ்ட்ராவா இருக்கா இந்த இலையில? இங்க அந்த மாதிரி இல்ல. அப்ப 22. 22. அக்கா, இந்த பிக்சர்ல இருக்க தண்ணி இந்த பிக்சரை விட லைட் ப்ளூவா இருக்கு. இது இல்ல. கலர்ஸ் ஆனா ஒரே மாதிரிதாம்மா இருக்கு. இதுல உங்களுக்கு அந்த போட்டோல அப்படி தெரியுதான்னு தெரியல, ஆனா இதுல கரெக்டா ஒரே மாதிரிதான் இருக்கு. இந்த போட்டோல டிஃபரெண்ட் தான். வேற வேற என்னாவது இருக்கா? இது வரைக்கும் 22 கண்டுபிடிச்சிருக்கோம். போட்டோல ஆமாக்கா. அந்த காலையில சொல்லும் போது ஒரு பாப்பா சொன்னாங்க, இந்த இதுல ஒயிட் கலர் மேல அடிச்சிருக்காங்க, இது வேற கலர் இருக்குன்னு சொன்னாங்க. அதையும் நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா 23 வரும். ஏன்னா கீழே உள்ள கலர் தான் நம்ம சொன்னோம், இது ப்ளூ கலர், இது வயலட் கலர்னு. இந்த மேல உள்ளதுமே கலர் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 23 வரும். ஓகேக்கா. ஓகேவா? இந்த ஃப்ளவர் வேற. அக்கா, சொல்லுங்கம்மா. அந்த கேர்ளோட காலாண்ட பாருங்கக்கா. அந்த பூ தான் எனி டைமேமா? இல்லக்கா, இல்லக்கா, 4 பேக். ஃப்ளவர் இருக்கு, 3 அது ஃப்ளவர் தான் இருக்கு. சொல்லியாச்சு, அது சொல்லியாச்சுமா. இங்க 3 ஃப்ளவர். இங்க 4 இந்த இடம் ஃப்ளவர். தான் சொல்றீங்க, சொல்லியாச்சு. அது சரி, அப்படி பார்த்தா அதான். கிட்டத்தட்ட நமக்கு 23 டிஃபரன்ஸ் வருது. நீங்க டாப் மோஸ்டா 20 டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதுக்குதான் நான் சொன்னேன் நல்லா பாருங்க, நிறைய வித்தியாசம் இருக்குன்னு. ஓகே, இப்போ நம்ம 5 மினிட்ஸ் டைம் கொடுத்தோம். அந்த டயத்துக்குள்ள ஃபாஸ்டா நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு ஒரு குயிக்கா வந்து உங்க பிரெயினை வந்து பூஸ்ட் அப் பண்றதுக்கான ஒரு சின்ன ஆக்டிவிட்டி தான் இது. சரியா? இந்த மாதிரி நீங்களும் வந்து இது மாதிரி போட்டோஸ் எடுத்து இந்த மாதிரி டிஃபரன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கலாம். நீங்களாம் ஃபோன் பார்த்துட்டு இருப்பீங்களா, அப்ப இந்த மாதிரி எல்லாம் நிறைய வரும். அதெல்லாம் பார்த்து நீங்க என்னன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா உங்க பிரெயின் வந்து ஆக்டிவா அடுத்து என்னன்னு ஃபாஸ்டா யோசிக்க ஆரம்பிக்கும். கண்ணும் அதுக்கேத்த மாதிரி ஃபாஸ்டா வந்து ஒர்க் பண்ணும். பிரெயினும் அதே மாதிரி ஃபாஸ்டா வந்து ஒர்க் பண்ணும். சரியா? அதுக்காக தான் இந்த மாதிரி கேம்ஸ் நம்ம சொல்றது. ஓகே ஓகேக்கா. ஓகே, உங்க எல்லாருக்கும் நான் வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன் இந்த சம்மு. ஓகேவா? இது எனக்கு வந்து நீங்க ஓகே. எல்லாரும் போட்டு அனுப்புங்க. ஓகேக்கா. சப்போஸ் இந்த சம் நான் போட்டுட்டேன்க்கா அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச இது மாதிரி ஏதோ ஒரு 5 சம்ம நீங்களாவே எழுதுங்க. ஓகேக்கா. ஓகேவா? எழுதி அதோட ஆன்சர்ஸ் போட்டு நீங்க அனுப்பலாம். அக்கா, இந்த சம் போட்டு குரூப்ல அனுப்பலாமாக்கா? குரூப்ல அனுப்புங்கம்மா. 4 இணைய குருன்னு ஒரு குரூப் இருக்குல்ல, அதுல அனுப்புங்க. அக்கா, ஒரு 10 சம் ஓகேவா? 10 சம் போதுமா? இதே மாதிரி போடணும்லமாக்கா? இதே மாதிரி போடலாம்ப்பா. இத போடாதவங்க இத போடுங்க. போட்டவங்க வேற ஏதாவது இன்னும் ஒரு 5 சமோ 10 சமோ நீங்களாவே எழுதி ஆன்சர் எழுதி அனுப்புங்க. ஓகேக்கா. ஓகேமா, நம்ம நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ. பை பை. தேங்க்யூக்கா. குட் நைட். தேங்க்யூமா. தேங்க்யூக்கா. தேங்க்யூ. தனுஷி சொல்லுடி. தனுஷ்ரீக்கா. தேங்க்யூ. உன்னோட நம்பர் வெளில போயிட்டு பேசிக்கங்க, இதுல பேச வேணாம். உன்னோட நம்பர் சொல்லுடி. இரு, வெளிய வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க எதுனாலும், இதுல பேச வேணாம். சீக்கிரம் சொல்லு, நோட் பண்ணி வச்சுக்கிறேன். இதுல வேணாம், இதுல சொல்ல வேணாம்ன்றாங்க. பாய். பாய்மா, எல்லாரும் லெஃப்ட் ஆயிக்கங்கம்மா. ஓகேக்கா. ஓகேம்மா. ஓகே.